வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ரசமலாய் கேக் எப்படி செய்யறதுன்றாங்க. இன்னைக்கு நான் கொடுத்திருக்கிற ரெசிபி 1/2 kg ரசமலாய் கேக் ஆனது. இதுக்கு முன்னாடி Black Forest கேக்கோட வீடியோ போட்டிருந்தேங்க. அது வந்து 1/2 kg கான ரெசிபி தான் கொடுத்திருந்தேன். ஆனா நிறைய பேர் வந்து 1 kg கானது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து ஏன் நான் 1/2 kg கொடுக்குறேன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம். அப்படி செய்யும்போது சில தப்புகள் வந்து வராமல் இருக்கும். ஒரு வேளை நீங்கள் 1 kg செய்யும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் 1/2 kg அளவுகளுக்கே நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா இதை அப்படியே டபுளாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதை நான் 1/2 கப் போட்டேன்னா அது 1 கப்பாக போடுங்க. 1 கப் போட்டேன்னா 2 கப் போடுங்க. வேறு எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. நான் 1/2 kg அளவுகள்லேயே நான் எல்லா கேக்ஸுமே சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ ரசமலாய் கேக்கான வேலைகள் நம்ம செஞ்சிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ரசமலாய் தயார் பண்ணிக்கிறேன். இந்த ரசமலாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா அதில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரசமலாய் கேக்கான ரசமலாயெல்லாம் தயாராகிருச்சு. இனி நாம் ரசமலாய் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது ரசமலாய் ஸ்பாஞ்ச் கேக் பண்ணுறதுக்காக 2 முட்டை எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். எக்கு நம்ம பீட் பண்ணும்போது அதோட எல்லோ கலர் ஃபுல்லாக மாறி ஒரு லைட் எல்லோ கலர் மாதிரி வரணுங்க. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஃபோமியாக வரும். இந்த எல்லோ கலர் வந்து இன்னுமே கூட மைல்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு நல்லா நுர மாதிரி வரும். பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் கலர் மாதிரியே வந்துருச்சு. இந்த டைமில் 30 ml அளவுக்கு நான் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து 1/4 கப்பில் பாதிங்க. இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம மாவு பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். 125 கிராம் மைதா. இதில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, இதுவும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கலாம். இது நல்லா சலிச்சுட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமலாயில் இருக்கிற அந்த மலாய் மட்டும் எடுத்து ஒரு 30 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/4 கப்லையும் பாதி அது வந்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ரீஸ் பண்ண டின்னில் ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். இதை நான் இன்றைக்கி ஓவனில் பேக் பண்ண போகிறேங்க. இதை வந்து ஓவனில் வைக்கும்போது 30 நிமிஷத்தில் பேக் ஆயிரும். நம்ம எப்பவும் போல் வெசலில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் அது வரைக்கும் ஆகும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு 3 லேயர்ஸாக கட் பண்ணிவிட்டு ஐசிங் பண்ணிடலாம். ஐசிங் பண்ணும்போது நான் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் ரசமலாய்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் அந்த மலாய் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை 3 லேயராக கட் பண்ணிவிட்டு ஒரு லேயருக்கும் அந்த மலாய் வச்சு ஃபஸ்ட்டு கேக்கை வெட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் க்ரீம் போட்டு அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு இப்போ நான் கேக் ஐசிங் பண்ண போகிறேன். பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஒரு கேக் போர்டில் ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சாச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மலாய் வச்சு இதை ஃபுல்லாக நான் வெட் பண்ணிக்க போகிறேன். இதனால் கேக் நல்லா க்ரீமியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரசமலாயோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற நார்மல் விப்பிங் க்ரீம் தான். இதை வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரசமலாய்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்க போகிறேன். அப்புறம் இதுக்கு மேலே பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3மே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது மேலே தூவிக்கிறேன். இதே மாதிரி 2 லேயருக்குள்ளேயுமே பண்ணணும்.
இப்போ 3 லேயரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற க்ரீம்லேயே கொஞ்சமாக வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கான ஃபைனலைசிங்கும் நான் முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா நல்ல நீட்டான ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸஸ் எல்லாம் வந்து சைடில் ஒட்டி விட்டுறேன். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போடும்போது இந்த கேக்கான நல்ல ரிச்சான டேஸ்ட்டும் லுக்கும் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் அதே க்ரீமை வந்து நாசிலில் வச்சுட்டு ஒரு ஸ்டார் நாசிலில் வச்சுட்டு ரோசஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு மேலேயும் நான் கட் பண்ணி வச்ச நட்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரசமலாயெல்லாம் நான் மேலே வச்சுக்கிறேன். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg கேக் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுக்கான கேக் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கிறேன். அதனால் இந்த கேக்கை கட் பண்ணி காமிக்க முடியாதுங்க. ஆனால் வீட்டுக்காக ஒரு கேக் செஞ்சுருக்கிறேன், அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேக்கோட ப்ரைஸும் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஆர்டருக்காக வந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதோட வெயிட் இப்போ பார்த்துடலாம். இப்போ அவங்க 1/2 kg அளவு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த கேக்கோட அளவு பார்த்திங்கன்னா 600 கிராம் பக்கம் இருக்குது. இது வந்து நம்ம வீட்டுக்காக செஞ்ச கேக், அதனால் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கம்மியாக தாங்க இருக்கும். எப்போவுமே ரசமலாய் கேக் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு செய்யலைன்னா பெரிய சண்டையே வந்துடுங்க. அந்தளவுக்கு இந்த கேக்கு அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே. அப்புறம் இந்த கேக் வந்து நான் 2 லேயர்ஸ் தான் கட் பண்ணியிருக்கிறேன் வீட்டுக்காக செஞ்சதுனால. கஸ்டமர்ஸ் கொடுக்கும்போது 3 லேயர்ஸாக கட் பண்ணுவேன். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் க்ரீமியாக இருக்குதுன்னு. இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 kg வாங்கிட்டாங்கன்னா 950 கொடுக்குறோம். 1/2 kgனா 500 கொடுக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.